சாதாரணமா போர்வைய போத்திக்க மாட்டான். அப்படி போத்திக்கிட்டான்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கும். இந்த ராஜாளி சாதாரணமா போர்வைய போத்திக்க மாட்டான். அப்படி போத்திக்கிட்டான்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கும். என்ன பாத்து சொன்னதையே சொல்றான். இந்த ராஜாளி தெரியும்டா நீ எப்படி போர்வைய போத்திப்பேன்னு. பாத்துக்கு நல்ல ஐடியா ஒண்ணு குடுறானா. அடுத்தபடியா சேலம் தும்மல் காட்டுல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். புல்லட் பூபதினு பேரு. அவனை கூப்பிடுறேன் பாருங்க. பூபதி கூப்பிட்டீங்களா பாஸ்? வா புல்லட். உன்னை எதுக்காக கூப்பிட்டுருப்பேன்னு தெரியல? தெரியும் பாஸ். என்ன சொல்றாங்க அந்த ரெண்டு பொடி பசங்க? அவங்க பொடி பசங்க இல்லடா, தடி பசங்க. அவங்க நம்ம ஆளுங்க. அவங்கள ஒண்ணு பண்ணிடாது. வேற யாருன்னு சொல்லுங்க பாஸ். இந்த துப்பாக்கியில ஒரே அடி அடிச்சே கொண்டுடுறேன். துப்பாக்கியால சுடவே மாட்டியா? அந்த கெட்ட பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாதுப்பா. இவ்வளவு புல்லட் வச்சிருக்க சுட மாட்டேன். இதெல்லாம் புல்லட் இல்லைங்க, எல்லாம் மூக்குப்பொடி. மூக்குப்பொடியா? இது என்எஸ் பத்தனம் பொடி, என்விஎஸ் ரத்தனம் பொடி, உலகமார் சண்முகம் பொடி. எல்லா டப்பாலையும் விதவிதமான மூக்குப்பொடி வச்சிருக்கேன். எல்லாமே மூக்குப்பொடி தானே? ஆமா, எது கேக்குறீங்க? இல்ல எனக்கு வசதியா மிளகா பொடி பருப்பு பொடி வச்சிருக்கியோன்னு கேட்டேன். திருநெல்வேலி பெரிய மூக்கு பிள்ளை எங்க தாத்தா சின்ன வயசுல ஆசையா மூக்குப்பொடி கேட்டார். கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள பெரிய மூக்கு பிள்ளை சில்லு மூக்கு உடைஞ்சு செத்து போயிட்டார். உணர்ச்சி வசப்படாத. அன்னில இருந்து அவர் ஞாபகத்தமா இந்த மூக்குப்பொடி எல்லாம் வச்சிருக்கேன். இத உபயோக துப்பாக்கி. எங்க தாத்தா மூக்க பத்தி யாராவது கேமரா பேசினா உன் மூக்கு மேல கோவம் வரும் தெரியும்பா. ஆக புல்லட் யாரையாவது அடிச்சு தூக்கிட்டு வரணும்னா உன்னை கூப்பிடலாம் இல்லையா? எஸ் பாஸ். தாத்தா மரம் மாதிரி என்னைய பார்த்து நிக்காதடா, கூட உள்ள. அடுத்தபடியா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற ஆள் யார் தெரியுமா? பெசன்ட் நகர் பிளாக் பெல்ட் பிசிடி வைதேகி.